தாயுமானவர் சொன்னது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டுகொண்டால் அறிவாவதேது ஆவதேதுன்னு சொல்வார். வன்மையோடு இரக்க குணம் எங்கே? உறுதியான இரக்க குணம் கருணை உள்ளம் இருப்பவங்ககிட்ட தான் அந்த தலைவிதிவே மாற்ற முடியும். அந்த கருணை உள்ளம் தான் மிக சிறந்தது. இப்போது ஆப்தர் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய யார் இந்த பிரபஞ்சத்தை யூனிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஆப்தர். நம்ம உயர்த்திக்க முடியும். நாமே பாசிட்டிவாக நேர்மறையான எண்ணங்கள் நிறைய பேச பேச நாமளே ஒரு டைமண்ட் போல் நல்ல ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாறலாம். நேர்மறையான பேச்சுக்கள். இந்த ஆப்தர்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார், ஒரு முன்னோடியாக. அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் பாருங்கள், பேர் பாருங்கள், மும்மதம் கலந்த பேர். ஆப்ரஹாம் என்பது கிறிஸ்டின், ஆப்தர்னாவே கிறிஸ்டின், ரஹீம்னாக்கா முஸ்லீம், லிங்கன்னா இந்து. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட ஒரு அதிபதியே இருந்திருக்கிறார். அவர் பேரில் பாருங்கள் மும்மதமும் இருக்குது அதில். இதுபோல் அந்த மதம் சார்பற்ற ஒரு குறள் ஒன்று இருக்குது. உறுப்பு ஒத்த மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்த ஒப்பதாம் ஒப்பு. மக்கள் எல்லாம் ஒருமுகமாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே போல உறுப்புகள், இடது கை பக்கம் இருதயம் இருக்குது, எல்லாருக்கும் இடது கை பக்கம் இருதயம் இருக்குது, எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கிறோம். ஆனாலும் குணங்கள் வித்தியாசப்படுது, ரேகைகள் வித்தியாசப்படுது. ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் கோடிக்கணக்கான மனிதர்கள் கோடிக்கணக்கான வித்தியாசங்கள் படுது. அதனால் இதெல்லாம் எங்கே மெஜாரிட்டியாக இருக்கோ அதுதான் அந்த கருத்து தான் போய் செட் ஆகும், பொருந்தும். கைரேகைப்படி கூட நீங்கள் வாக்களிக்கலாம். யாராவது தெரியாமல் இன்னொரு முறை கைரேகை வச்சாங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடும் அந்த கம்ப்யூட்டர். கைரேகை மட்டும் வித்தியாசப்படும். அந்த குறளின் பொருள் பாருங்கள். உறுப்பு ஒத்த மக்கள் ஒப்பு வெறுத்தக்க பண்பு ஒத்த ஒப்பதாம் ஒப்பு. 993வது குறள். 993வது குறள் பண்புடைமை.